ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்றைக்கி இது உள்ள பார்க்க போகிறது 2021 எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியான அசலம் ஜருகண்டி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி முருடன் அப்படிங்கிற டைட்டிலில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து லீடிங் உள்ள நம்ம ஸ்ரீகாந்த் தான் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஸ்ரீகாந்த் வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியை சேர்ந்தவர், ஒரு கால்நடை மருத்துவராகவும் இருக்கிறாப்புல. ஸோ இவர் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கேம்பை போட்டுட்டு அங்கே வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஊர்லேயே அவரோட நண்பர்களும் இருக்கிறாங்க. ஸோ அவரோட வீட்டிலே வந்து தங்கிக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டோட அம்மா வந்து சொன்னாலும் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் அவங்க சித்தி பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட சித்தி பொண்ணு அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றதை பார்த்துட்டு அதனால அந்த வீட்டிலே தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாப்புல. ஸோ இதில் நடுவில் இவங்க 2 பேருக்குள்ளும் நல்லா காதல் போயிட்டு இருக்க இதே நேரத்தில் அந்த ஊரில் வந்து சில அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அதில் ஒரு கட்டமாக ஒருத்தர் வந்து நான் எதுக்காக சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போகிறாரு. இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் கல் வந்து விற்றுட்ருக்காங்க. அந்த கல்லுனால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் அதை குடிச்சு தான் செத்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. ஸோ உண்மைக்குமே அந்த கல்லை குடிச்சு தான் செத்து போயிட்டுருக்காங்களா, இந்த செத்து போன அதாவது மர்மமான நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தோட ஹீரோயினோட அம்மாவும் எதையோ நைட்டு பார்த்து தான் பயந்து இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போனதுக்கான காரணம் என்ன? அவங்களோட ஆவியுமே அந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பொண்ணுக்கு எப்போல்லாம் ஹெல்ப் தேவையோ அதை உதவுற மாதிரி அந்த பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இந்த மர்மங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசியங்கள் என்ன, அந்த ஊரில் நடக்கிற அமானுஷங்கள் விஷயங்கள் எல்லாமே போச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் தான். எந்த இடத்துலையுமே டென்ஷன் பில்டிங் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இருக்கிற எந்த சீன்ஸுமே இல்லை. அது போக வந்து இந்த படத்தில் நிறைய இழுக்கணும், ஸோ டூரேஷனை இழுக்கணுங்கிறதுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், என் படத்தில் வர லவ் போர்ஷன்ஸு சில இடங்களில் இழுக்கிறதுக்காகவே பண்ண மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. இதில் பத்தாத குறைக்கு நம்ம ஸ்ரீகாந்த் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுற போர்ஷன்ஸு சில இடங்களில் ஓவர் கிரிஞ்சாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும். அதில் பர்டிகுலராக வந்து வீட்டில் அவங்க அம்மா அப்பா இருக்கும்போதே வந்து அவர்கிட்ட சேட்டை பண்ணுறதா இருக்கட்டும், அதை தாண்டி அந்த ஹீரோயினோட அப்பாவை வந்து ட்ரீட் பண்ணுற விதமே இதெல்லாம் வேணாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு சாரியும் கடைசி கேட்பாப்பில், நான் முதல்ல படி தப்பாக தான் அவங்கள ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு. அதை ஏன் பண்ணிக்கிட்டு அதை கேட்கணும், அந்த ஒரு சீன்ஸ் வச்சாங்க அப்படிங்கிறதுமே தெரில. ஸோ அதனால் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஹாரர் அப்படிங்கிறது எடுத்துக்கவே முடியாது, வேணால் த்ரில்லர் வேணால் ஜானியில் எடுத்துக்கலாம். பட் அந்த த்ரில்லிங் போர்ஷன்ஸுமே ஆடியன்ஸை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி தான். யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, வேணாம் அப்படிங்கிறனால ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.